ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது காராமணி குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு காராமணியை ஊற வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளியும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. புளியை கரைச்சி ஊற்றுறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சு நம்ம தனியாக ஊற வச்சிடலாம். இப்போ அந்த புளி தண்ணியை வந்து நம்ம திரும்பியும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் முருங்கைக்காய் இதெல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு 1.5 ஸ்கூப் மிளகாத்தூள் நாங்கள் போட்டிருக்கோம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சு அந்த பவுல்ல இருந்து அந்த கடாய்க்கு மாத்திட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்கட்டும். கொஞ்சமா தேங்காய் பத்தை எடுத்து வச்சுக்கோங்க, அதை அரைச்சி வச்சுக்கிறதுக்காக. இப்போ இந்த காராமணி குக்கர்ல வச்சு விசில் விட்டு எடுத்திருக்கோம். இந்த காராமணி வந்து இப்போ நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம இந்த குழம்போட மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ கொதிச்சிட்டு இருக்க குழம்போட நம்ம வந்து இந்த காராமணியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேங்காய் பற்ற வச்சிருந்தோம், அதை அரைச்சி வச்சதை இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம தாளிச்சு ஊற்றுறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறமா கொஞ்சமாக கடுகு வெடிக்கும் போது கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை இதை ஆட் பண்ண அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வெங்காயம் வந்த அப்புறமா நம்ம இந்த தாளிச்சதை எடுத்து இந்த குழம்புல ஊற்றணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு வந்து மூடி வச்சிருந்தோம், அதில் வந்து இந்த தாளிச்சதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.